வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல, வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் போல் வதங்கினா போதும். இது கூட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் பீன்ஸு, 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது, மீடியமாக குக் ஆனால் போதும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.